வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 செப்டம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம் தான். பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார், செப்டம்பர் 13. செப்டம்பர் 14 அப்படிங்கிறது சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். அடுத்து செப்டம்பர் 16 புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்து செப்டம்பர் 17 சூரியனும் பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு பயணம் போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள், கிரகத்தின் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை, முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை நட்சத்திரம் நம்பிக்கைக்கு உரியவர், வேகமாக செயல்படக்கூடியவர், கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னா, ஒரு பொறுப்பையோ ஒரு வேலையோ கொடுத்துட்டா அந்த வேலையை முடிக்கிற வரையும் ஓய மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக அதை முடிச்சுட்டு தான் அதில் ஒரு தெளிவாக இருப்பாங்க. யாருக்கும் ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். அதே நேரத்தில் சின்னதாக கோபம் வரும், கண்டிப்பு குணமும் உங்களுக்கு உண்டு. இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனமும் உடலும் நல்ல ஆரோக்கியம் பெறக்கூடிய வகையில் இருக்குது. குழப்பங்கள் நீங்கி புது சிந்தனை பிறக்கக்கூடிய மாதம், முன்னேற்ற அடி எடுத்து வைக்கக்கூடிய மாதம், குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் காண வேண்டிய மாதமாக இருக்குது. நண்பர்கள், உறவுகள், விரிசல்கள்லாம் சரியாயிரும். அதே போல் தொழில் சார்ந்த, வருமானம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம். ராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இந்த செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வகையில் கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, ராசிநாதன் எப்போ இது நாள் வரையும் 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் செப்டம்பர் 16ஆம் தேதி வரையும் 12ஆம் இடம் இருக்கிறார். விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கேது பகவானோடு இணைவு பெற்று விரையாதிபதியோடு இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போ செப்டம்பர் 16க்கு பிறகு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசிநாதன் ராசியிலே உச்சபலம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் விரயங்களும் விரய செலவுகளும் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். எப்படி தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பாக வீண் விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அது என்னென்னா, உடல் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவமனை செலவுகள், அடுத்து பார்த்திங்கன்னா பயணம் சார்ந்த செலவுகள், அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் சார்ந்த அமைப்புகளில் உள்ள செலவுகள், சில பேர் தொழில் சார்ந்த முதலீடு செலவுகள், இப்படின்னு பல்வேறு விதமாக ஒவ்வொருத்தருக்கும் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கல்வி செலவு, குழந்தைகளோட கல்வி செலவு, படிப்பு செலவு அப்படின்னு செலவுகள் தவிர்க்க முடியாது. ஒரே நேரத்தில் பல செலவுகள் வரும். ஒரே நேரத்தில் குடும்ப செலவு அப்படியே பட்டியல் போட்டது மாதிரி தொடர்ச்சியாக வரும். சமாளிக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாகும். கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களோடு தான் இந்த மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஆரம்ப காலத்தில். ஆனால் செப்டம்பர் 16க்கு பிறகு மாற்றம் நடக்குது. என்ன விதமான மாற்றம்? இந்த குழப்பம், தடுமாற்றம், மனசில் இருந்த பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் சரியாகி செப்டம்பர் 16, 17க்கு பிறகு பார்த்தோம்னா
ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் சமாளிக்கலாம், எப்படிப்பட்ட விஷயத்தை எப்படி கையாளலாம்னு புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் செயல்படுத்தி இவை அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். அப்போ நல்ல காலம் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் 16க்கு அப்புறம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானோட மாற்றமும் அது எப்போ அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதியே மாறுது. அப்போ சூரியன் 17ஆம் தேதி மாறுறார். அடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதியே மாற்றம் வருது. அடுத்து சுக்கிரன், 2 சுக்கிரன், 2 9 சுக்கிரன் அப்படிங்கிறவர் கரெக்டாக 12ஆம் இடத்துல அமர்றார். அப்போ குடும்ப செலவு, பயணச்செலவு, அப்பாவுக்கான செலவு, பூர்வ புண்ணிய செலவு, குழந்தைகளுக்கான செலவு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் குறிப்பாக மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லைங்க, பார்த்து பேசுங்க. வீண் வாக்குவாதம், சண்டை, வம்பு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு போயிடாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னிராசிக்கு இருக்குது. கன்னிராசி அப்படின்னாலே புத்திசாலித்தனமாக இயங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தன்னோட ஆசைகள் அனைத்தையும் எந்தெந்த காலகட்டத்தில் யார் மூலமாக எப்படி சூதனமாக செயல்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் கன்னிராசி அன்பர்கள். திட்டம் போட்டு வாழக்கூடியவர்கள். உங்களோட திட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மாற்றி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கங்க. உடலுக்கும் மனதிற்கும் குடும்பத்திற்காகவும் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி பாதிப்பு இருக்குது, மறந்துடக்கூடாது. கண்டகச்சனி பாதிப்பு இருக்குது. நேராக 7ஆம் இடத்துல சனி பகவான் அழுத்தமான பார்வையை திணிக்கிறார். அப்போ கணவன் மனைவி அப்படிங்கிறது சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள், போட்டி பந்தயங்கள் சார்ந்த விஷயத்தெல்லாம் பொறுமையாக கவனமாக செயல்படணும். இல்லைன்னா ஆட்சி அதிகாரங்கள்லாம் மாற்றப்பட்டுரும். மனசில் பல்வேறு விதமான சிக்கல்கள் உருவாயிடும். கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரி, வேறு அப்படின்னா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு செப்டம்பர் 16க்கு அப்புறம் ரொம்ப அற்புதமாக வரும். எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம். அதே நேரத்தில் தொழில் அப்படிங்கிறது கை கொடுக்கும். செய்கின்ற தொழில் ரொம்ப கை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி அடையும். தொழில் சார்ந்த திட்டங்கள் நிறைவேறும். எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ எதில் கவனம் எடுத்துக்கணும், எதில் கூடுதலாக நல்லாயிருக்கும், எது சார்ந்த விஷயங்கள் சிறப்பை தருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப சூப்பர், அட்டகாசமாக இருக்கும். புத்திசாலித்தனமாக படிப்பாங்க. வல்லவனுக்கு வல்லவன் உண்டு வையகத்தில் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் உங்கள் கூட போட்டி போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர். உங்களை விட மூத்த அறிவாளி உங்க கூட போட்டி போடுவார். இருந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல் கிடைக்கும். புத்திசாலித்தனமான ஆற்றல் கிடைக்கும். அடுத்து கமிஷன் தொழில்களில் ஜெயிப்பீங்க. ஷேர் மார்க்கெட் துறைகளில் இருக்கிறவங்க மறைமுக வருமானங்கள் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. பார்த்து கவனமாக பொறுமையாக செயல்படுங்க. அடுத்து வேறு எதுவும் அதிர்ஷ்டங்கள் ஏதேனும் இருக்குதா அப்படின்னா அப்படி ஒன்றும் சிறப்பாக அந்த மாதத்தில் பெருசாக அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை. 10ல் குரு இருக்கிறாரு. அதனால் அவர் பார்வை அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல விழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. 2, 4 மற்றும் பார்த்திங்கனாக்க 6ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது தான். கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை, வேலையில் இருந்த நெருக்கடிகளில் மாற்றம், வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்க தொந்தரவுகள் மாறுறது, குடும்ப அமைப்புகளில் வரக்கூடிய சிக்கல்களை அவரோட பார்வையால் சரி செய்கிறது, மூத்தோர் முன்னோர் அறிவுரைகளால் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பை தருது அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. 6ஆம் இடத்து ராகு பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள், நிறைய வேலை கிடைக்கும். ஆனால் எந்த வேலையும் நம்ம தக்க வச்சுக்க மாட்டோம். இனிமேலாவது தனக்கான வேலையை, தனக்கான திறமை
எங்கே நமக்கு சரியான இடமோ அங்கே உட்கார்ந்து உங்களோட திறமையை காண்பீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், முன்னேற்றம் உண்டு. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை நிறை குறைகளோட கலந்து, இன்ப துன்பங்களோட கலந்து ஒரு கலவையாக இருக்குது இந்த மாதம். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன்கிழமைகளில் பெருமாள் கோயில் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிடுவாங்க. புதன் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவில் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இது ரெண்டையும் செஞ்சுக்கிடுவாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சிறப்பையும் நீங்கள் அடைவீங்க. ஓகே, இப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். முதல் நட்சத்திரம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது நல்லா இருக்குது. வேலைக்காக தொழிலுக்காக போகிறது அப்படிங்கிறது நல்லா இருக்குது. தொழில் பிஸ்னஸ் சம்மந்தமாக போகிறது அப்படிங்கிறது நல்லா இருக்குது. கையெழுத்தாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா இருக்குது. அரசு காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் பிறகு அதில் ஒரு வெற்றி முன்னேற்றம் அப்படிங்கிறது உருவாகும். அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எடுத்த காரியங்களில் முயற்சி வெற்றி அடைகிறது. இளைய சகோதர உறவுகள் உதவி செய்கிறது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு பயணங்களால் லாபம் கிடைக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையுது. அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முயற்சி, வெளிநாடு வெளியூர் போகிறது, அதற்காக முயற்சி எடுக்கிறது. ஆமாம், பயணங்கள் அதிகரிக்கிறது, பயணத்தால் லாபம் பெறுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்குது. தேவையில்லாத அசிங்கம், அவமானம், வம்பு, சண்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுலேருந்து விடுபடுறது, ஒதுங்கி நிற்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும். அது மட்டும் இல்லைங்க, எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு முயற்சி, ஒரு சுறுசுறுப்பு, ஒரு முன்னேற்றம், எதையும் பார்த்தவொடனே உடனே செய்யணுங்கிற ஆர்வம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே வரும். அப்போ முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ எடுக்கிற உங்களோட முயற்சி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். உங்களோட முயற்சி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக மொத்தத்தில் இவை அனைத்தும் இந்த கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய கோச்சார நிலை பலன்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நீங்கள் பிறந்தப்போ கிரகநிலைகள் ஒரு அமைப்பில் இருந்திருக்கும். அந்த அமைப்பில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி மாறி வரும். அப்படி பார்க்கையில் உங்களுக்கு தசாபுத்தி அமைப்புகள் என்ன நடக்குது, நீங்கள் பிறந்ததிலிருந்து இப்போ எத்தனை வருடங்கள் போது, இப்போ யாரோட ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக நடந்திருக்கு, எந்த கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அப்போ எது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதக பாதகங்கள், எது சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும், எது சார்ந்த விஷயத்தில் பாதகமாக இருக்கும், இப்போ எது சார்ந்து நம்ம முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.